பாப்பாவை வச்சு நடத்துறோம் டிராமா எல்லாம் போடுறது. சும்மா ரெடி. யாருமா டிராமா பண்றது? யாரு டிராமா பண்றது? அவளே அந்த நாதாரி திருடன் கிட்ட நகைய பறி கொடுத்துட்டு ஒப்பாரி வச்சுட்டு நிக்கிறா. அத வந்து ஓகிட்ட சொன்னா நீ என்னமோ டிராமா பண்ற பெருசா சொல்ற. ஏய், நான் நகைய குடுக்காதன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. நகைய வாங்காதன்னு இவகிட்டயும் சொன்னேன். எங்க 2 பேரும் கேட்டீங்க? நீதான். நானும் ஒரு மாமியாரு, மருமக கஷ்டம் எனக்கும் தெரியும் அப்படின்னு பெரிய இவளாட்டம் நகை தூக்கி கொண்டு போய் அவகிட்ட கொடுத்த. வாங்கிடவ அவ. நீ அவகிட்ட தாமா கேட்கணும். அதை விட்டுட்டு என்னமோ ஏன் மேல எகிரிட்டு நிக்கிற? தொலைச்சது ரோட்ல போற எவ்வளவு வர்த்தி இல்ல. உன் வீட்டு மருமக, அதுக்கு நீதான் பதில் சொல்லணும். ஏய், இது என்னடி அநியாயமா இருக்கு? அநியாயம் இல்ல, இதுதான் உண்மை. அவ வீட்டு வரதட்சணையை என்கிட்டயா கொடுத்தா? உன்கிட்ட தானே கொடுத்தா? நீ தானே வாங்கி பீரோல வச்ச? ஆமா, அவங்க அப்ப கட்டி கட்டியா தங்கமும் கட்டுக்கட்டா பணமும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. அத நான் அப்படியே லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருக்கேன். ஏய், இதுவே விலை போகாத சப்ப மாடு. இவ அப்ப என் பிள்ளைய ஏமாத்தி இவளை ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டா. இவளோட அப்பா உன் பிள்ளை ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக நீங்க என்ன ஏமாத்துறீங்களா? மரியாதையா நகையை கொடுங்க. நகை தான் திருடு போச்சு ஆண்டி. நகை போனா என்ன? நகைக்கு உண்டான 4 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுங்க. அவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு. அவ்வளவு பணம் இல்லனா எங்கேயாவது போய் பிச்சை எடு. ஆண்டி, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு பிச்சை கேட்டா யாராவது போடுவாங்களா? அப்ப நீ போய் பிச்சை எடு. ஏண்டி, இவ மூஞ்சிக்கெல்லாம் பிச்சை போடுவாங்களா? வேற எந்த மூஞ்சிக்கு பிச்சை போடுவாங்க? உன் மூஞ்சிய பார்த்தா கண்டிப்பா நிறையவே பிச்சை போடுவாங்க. ஏண்டி, என் வீட்டு நகையை வாங்கி வச்சுக்கிட்டு என்னையே பிச்சை எடுக்க சொல்றியா? பார், 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த நகை வரல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்பா, என்ன பண்ணுவேன்னு அவளுக்கே தெரியாதாண்டி? அப்ப விட்டுடு. என்ன கிண்டலா? 2 நாள்ல நகை வரல, போலீஸ் கிட்ட போய் என் நகைய மாமியாரும் மருமகுள்ள வித்து தின்னுட்டு திருட்டு போச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்க 2 பேரும் கையில விலங்கோட திருடிங்கிற பட்டத்தோட இந்த தெருவிலேயே நடப்பீங்க. போலீஸ் உங்களை லட்டியால் அடிச்சுட்டே போவாங்க. அது இந்த ஊரே பார்த்து சிரிக்கும். உங்க குடும்பமான காத்துல பறக்கும். அவமானம் தாங்காம உன் புள்ள தூக்குல தொங்குவா. ஐயோ, என் புள்ள தூக்குல தொங்குவானா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து என் தாலியை காப்பாத்துக்க என் கால விழுந்தா நான் எப்படி பண்றது? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடி போவேன்? வீட்டை விற்க வேண்டியதுதானே? வீட்டை விக்கணுமா? ஆமா, உன் புள்ள உயிரையும் உன் குடும்ப மானத்தையும் காப்பாத்தணும்னா நீ இந்த வீட்டை வித்துதான் ஆகணும். இல்ல நான் நடு ரோட்ல நின்னு கத்துவேன், உன்னை அசிங்கப்படுத்துவேன். உங்க 2 பேருக்கும் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள என் நகை எனக்கு வந்தாகணும். ஜாக்கிரதை. ஐயோ, போச்சே. 1 ரூபாவா 2 ரூபாவா 4 லட்சம் ரூபாய் வட்டியானம் போச்சே. ஒரு நாள் கூட போட்டு அனுபவிக்கலையே. குழம்பு உனக்கு நல்லா வேணும். எவ்வளோ ஊத்தி வட்டிக்கு பணத்தை வாங்கி அட்டிகை வாங்கி பணத்தை திருப்பி கட்ட முடியாம அட்டிகைய பாதி விலைக்கு வித்தாலாம். அதே மாதிரி வீட்டை வித்து உட்டியானத்தை வாங்கி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிலிம் காட்டுறேன்னு சொல்லி இரவல் கொடுத்து இப்ப திருட்டு போச்சேன்னு சொல்லி இங்க வந்து புலம்பினா என்ன அர்த்தம்? ஏங்க, இப்ப கூட பொண்டாட்டிய குறை சொல்றதுலயே குறியா இருக்கீங்களே. நகை போச்சுன்னு கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே. நான் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? நம்ம வீட்டு மருமக போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு கூட கொடுக்காம அவசரமா எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரி மருமகளுக்கு கொடுத்த. அத திருடம் பிடிக்கிட்டு போயிட்டான். மாமா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அத்தை, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எதுவும் சொல்லல. நான் தான் 2 நாளுக்குள்ள நகை வந்துடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கொடுப்பாங்க. மாதவன் நகையை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அப்படின்னா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களா? தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா மாமா? நீ வேற
வயிற்றுச்சல கிளப்பாதம்மா. போலீஸ்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நாம எப்ப போய் கேட்டாலும் திருடனை தேடிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்ல போறாங்க. அதே தான் மாதவன் நம்ம கிட்ட சொல்ல போறான். அப்படின்னா நகை கிடைக்காதா? கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் போகலாம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதா? போன் அடிக்குது, அதுல நல்ல வார்த்தை வரும், போய் பேசு. ஐயோ, பில்டர் சார், நீங்க சொன்னீங்கன்னா அந்த கௌசல்யா கிட்ட ஒட்டியானத்தை கொடுத்தேன். அது திருட்டு போயிடுச்சு சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னது ரொம்ப சந்தோஷமா? திருட்டு போனது ஏன் ஒட்டியானம் சார்? சரி விடுமா. எப்படி சார் விட முடியும்? அது என்ன 1 ரூபாவா 2 ரூபாவா? 4 லட்சம் ரூபாய் சொச்சம். அத பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு ஒட்டியானம் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும்? நான் வாங்கி தரேன். அப்படின்னா கௌசல்யா கிட்ட கேட்க வேண்டாமா? கேட்கணும். நீங்க தானே வாங்கி தரேன்னீங்க, அப்புறம் எதுக்கு கேட்கணும்? அட லூசு மாதிரி உளறாதம்மா, நான் சொல்றத கேளுமா. சொல்லுங்க சார். நீ ஒட்டியானத்தை கேட்டு கௌசல்யா வீட்டுக்கு போய் டார்ச்சர் பண்ணணும். நீ பண்ற டார்ச்சர் தாங்க முடியாத ஒட்டியானத்தை வாங்கி கொடுங்கன்னு அவ புருஷனை டார்ச்சர் பண்ணணும். அவ புருஷன் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணணும். அவங்க அம்மா பிள்ளையோட டார்ச்சர் தாங்க முடியாம வீட்டை விக்கிறதுக்கு சம்மதிப்பா. எப்படி? சூப்பர் சார். நீங்க 1ஆம் நம்பர் கிரிமினல் சார். என்னமா சொல்ற? இல்ல இல்ல, நீங்க கிரிமினல் லாயர் ஆக வேண்டியவர்னு சொல்ல வந்தேன். சரி சரி, மறுபடியும் நகையை கேட்டு கௌசல்யா வீட்டுக்கு போய் நீ டார்ச்சர் பண்ணு. சரி சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்ன போய் வீட்டு உள்ள இருந்து கத்தன, இப்போ ரோட்ல நின்னு கத்துற, ஊரே பாக்குற மாதிரி. அதுவும் ஐயோ சார், ரோட்ல நின்னு கத்தனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க? கை தட்டி பாராட்டுவாங்க. என்னம்மா நீ தப்பா என்னமா நினைப்பாங்க? அப்படி தப்பா நினைக்கிறதானமா கத்த சொல்றேன் சார். தெருவுல இருக்கிறவங்க என்ன தப்பா நினைக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா? உன்னை ஏமா தப்பா நினைக்க போறாங்க? வாங்கின நகையை கொடுக்க வக்கீல் கௌசல்யா குடும்பத்தை தப்பா நினைப்பாங்க, காரி துப்புவாங்க. அட ஆமா இல்ல. சரி, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ கத்துற அந்த மாதவன் வீட்டை விக்கணும். சரி சார், நான் இப்பவே போறேன். எப்படியோ அந்த வீட்டை வாங்க போறோம். சரி, நான் வரேன். வரேன்னு சொல்லிட்டு இப்ப எங்க போறேன்? கௌசல்யா வீட்டுக்கு தான். நகையை கேட்டு சண்டை போட. இப்பதானே அங்க போய் சண்டை போட்டுட்டு வந்தேன். சும்மா போய் நகையை கேட்டு டார்ச்சர் பண்ணாதான் அவங்க வீட்டை விற்பாங்க. வீட்டை விக்கிறதா? வீட்டை வித்தாவது நகையை அவங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு பில்டர் சொன்னாரு. பில்டரா? இல்ல இல்ல, லாயர். பில்டரா லாயரா? பில்டர் பில ஆரம்பிக்கிறது, லாயர் எல்ல ஆரம்பிக்கிறது. பில்டரா இருந்தவர் லாயரா இருக்காரு. ஓ, பிடிஎல். ஐயோ வாயை மூடுங்க. இப்படி என் வாயை அடக்க தான் உனக்கு பிரச்சனைகள் அதிகமா போயிட்டு இருக்கு. என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருங்க. கம்முன்னு இருக்கணுமா? ஏற்கனவே நான் கம்முன்னு தானே இருக்கேன். மாமா கிச்சன்ல வந்து காய்கறி வெட்டி கொடுங்க. ஒன்று பேசி சாகடிக்கிறீங்க, இல்லை பேசாம சாகடிக்கிறீங்க. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஒட்டியானத்துக்கு என்னடா வழி? மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவங்களும் தேடி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரமா அவனை பிடிச்சிடலாம். சீக்கிரமானா நாளைக்கா நாளன்னைக்கா? என்னம்மா இப்படி கேட்குற? அது எப்படி கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும்? இவதான் முண்டம். பைக் நம்பர் நோட் பண்ணல, பெரிய முட்டாளிவோ. ஆள் மூஞ்சியும் பார்க்கல, தண்டம். அப்படி எந்த க்ளூவும் இல்லாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சுதாண்டா ஆகணும். 2 நாள்ல ஒட்டியானத்தை கொடுக்கலன்னா நம்ம மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு அந்த தமயந்தி இங்க வந்து மிரட்டிட்டு போயிருக்காடா. அவ லூசுடா, சொன்ன மாதிரி செஞ்சு தொலைச்சிருவா. அப்புறம் நாம தாண்டா அசிங்கப்பட்டு நிக்கணும். கௌசல்யா, என்ன கௌசல்யா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருக்க?
முன்ன யாரும் அவ்வளவு காஸ்ட்லியான பொருளை ஓசி வாங்க சொன்னது? ஊசி வாங்குறதே கேவலம், இதுல காஸ்ட்லி கம்மின்னு வேற சொல்லிட்டு இருக்கியா? ஏண்டா இவ மூஞ்சிக்கு நம்ம வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் போதாதா? ஒட்டியான போட்டதே இவ அந்தஸ்து வசருமோ? ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், ஆ. அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும்? பாத்தியாடா பாத்தியாடா பாத்தியாடா, என்ன தெனாவட்டா பேசுற பாத்தியாடா? நான் ஒன்னும் தெனாவட்டெல்லாம் பேசல, உண்மையதான் பேசுறேன். ஆ? நான் என்னமோ போனவனை கூப்பிட்டு ஒட்டியானத்தை அப்படியே கழட்டி கொடுத்த மாதிரில பேசுறீங்க. ஆ? ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஓசில வாங்கி போட்டு போய் அதை எவனாவது அறுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆ? இதெல்லாம் தற்செயலா நடக்கிற விஷயம்தான். ஏண்டி 4 லட்சத்தை தொலைச்சிட்டு தற்செயல லாஜிக் பேசுறியா? வந்து பேயாட்டம் ஆடிட்டு போனாலே தமயந்தி, அவளுக்கு நம்ம என்னடி பதில் சொல்றது? ஐயோ 2 நாள்ல குடுக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைப்பேன்னு சொல்லிருக்கா. போய் உட்கார்ந்துக்கிறியா இப்படி? டேய் மாதவா, முதல்ல இவள அப்பா வீட்டுக்கு துரத்துடா. அங்க இருந்து ஒட்டியான வாங்கிட்டு வரட்டும். என்ன ஒட்டியானத்தை எங்க அப்பாவை அறுத்துட்டு போனாரு? ஒட்டி செருப்பால வாயாடி பேசுற வாயி. போய் உங்க அப்பா கோடீஸ்வரன் கோவிந்தசாமி இருக்கானே, அவங்கிட்ட 4 லட்சம் வாங்கி புது ஒட்டியான வாங்கி கொடு. அம்மா நீ வேற ஏமா, இவ கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே அவரால் அடைக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. 4 லட்சத்துக்கு அவர் எங்க போவார் இப்போ? அப்ப நீ ஏற்பாடு பண்ணி கொடுறா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? ஏய், திருட்டு பழிய மொத்தமா சுமந்துக்கிட்டு குடும்பத்தோட கோர்ட்டு கேஸ் அலையலாமா? ச்சே, கொஞ்ச நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒரு இம்சை இழுத்து விட்டுறீங்க. 4 லட்சத்துக்கு இப்ப என்ன வழி? நீ எதுக்குடா வழியை பத்தி எல்லாம் யோசிக்கிற? நான் சொல்றதுதான் ஒரே வழி. என்ன? தோ இவள அவங்க அப்பா வீட்டுல போய் வாங்கிட்டு வர. ஆமா, என் அப்பா வீட்டுல அப்படியே கொட்டி கிடக்குது. கல்யாணத்தை சாக்கா வச்சு அப்படியே கொள்ளை அடிக்கிற ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டீங்களே. ஆமாடி, 3 லாரி நிறைய தங்கமும் 4 லாரி நிறைய வெள்ளி பாத்திரமும் பித்தளை பாத்திரமும் கொண்டு வந்து இங்க இறக்குன பாரு. அடியே, உங்க குடும்பத்துல இருக்கிறது மொத்தம் 4 பேரு. கல்யாணத்தன்னைக்கு ஷேர் ஆட்டோல தானே வந்து நீங்க இறங்குனீங்க. சில்லறை இல்லைன்னு சீனை காட்டி அந்த ஆட்டோவை கூட 40 ரூபாய உங்க அப்பா என்கிட்ட தானடி வாங்கினா. இத்துக்கிட்டு போன குடும்பத்துக்கு கெத்து வேறையா? ஏன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உன் குடும்பத்தை பத்தி பேச எப்படி நல்லா இருக்கும்? நாரத்தானடி செய்யும். பாருங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேணா. அச்சி சும்மா இருங்க. என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கீங்க? சம்மந்தம் வேணா பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க, நான் எதுவுமே வேணும்னே பண்ணலங்க. நடந்தது ஏதோ ஏன் தப்புதான். அதுக்காக நீங்க என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க, ஏத்துக்கிறேன். ஆனா உங்க அம்மா மட்டும் பேச வேணாம்னு சொல்லுங்க. ஏய் ஏய், என்ன பேச வேணாம்னு சொல்ல நீ யாரடி? அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் அமைதியா இரு. கௌசல்யா பண்ணது தப்பா இருந்தாலும் அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒருவேளை நீயும் நானும் தொலைச்சிருந்தா என்ன பண்ணுவா? அதானே நீ அவன் பொண்டாட்டியை விட்டு கொடுப்ப? ஐயோ 2 நாள்ல அந்த தமயந்தி வருவாளே, என்னடா பதில் சொல்ல போற? அதாம்மா புரியல. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன், ஒண்ணுமே புரியலையே. டேய் மாதவா, நீ இப்படி வேதனைப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுடா. பேசாம அந்த பில்டர் கிட்ட நம்ம வீட்டை வித்துடு. வேற வழி இல்லடா. ஒட்டியானத்தை குடுக்கலன்னா அந்த தமயந்தி ஊர் பூரா நம்ம பேரை நார் அடிச்சிடுவா. அப்புறம் நம்மளால வெளியில தலை காட்ட முடியாது. அதனால வீட்டை வித்து பிரச்சனையை முடி. 4 லட்சத்துக்காக ஒரு வீட்டை வைக்க முடியுமாமா? பேசாம அடமானம் வச்சலாமா? சி, அதை விட வேற அவமானம் எதுவுமே இல்லடா. இந்த பண்டரி பாயோட வீடு அடமானத்துல போயிடுச்சுன்னு எல்லாரும் என்ன பார்த்து காரி துப்புவாங்கடா. அதுக்கு கௌரவமா வித்துடலாம். அதான் 2 மடங்கு பணமும் பிளாட்டும் தரான்னு சொல்றியே. டேய், இந்த பணத்துல நம்ம வேற எங்கேயும் வீடு கட்டிக்கலாம். வீட்டை விக்கணும்னு எந்த நேரத்துல வாயை திறந்தாலும் அதே மாதிரி நடக்குது. கருணாக்கு 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 தேடி போய் கல்யாணம் முடிச்சனே. டேய்,
அங்கங்க ஸ்ரீதேவி மருமகளா வருவான்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்ரீதேவியோட அக்கா வந்து சேர்ந்திருக்கா. மூதேவி வந்திருக்கான்னு சொன்ன முண்டம். அம்மா அம்மா என்ன ஏமா ஏய் இல்ல இல்ல, இனிமே இந்த வீடு எனக்கு இல்ல. இறைவா, ஏன் என்ன இப்படியெல்லாம் சோதிக்கிற? உன்னை உருகி உருகி கும்பிட்டனே, அதுக்கு நீ எனக்கு கொடுக்கிற பரிகாரம் இதானா? குயில பிடிச்சு கூண்டில் அடைச்சு பூவ சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மானங்கு இல்ல, அந்த மான் போன மாயம் என்ன ஏ ராசாவே. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த புள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. என்னது இதெல்லாம்? ஃபீலிங்ஸ்டா, ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸ்? நான் வாழ்ந்த வீடு, நீ பிறந்த வீடு. நான் உன் கைய பிடிச்சு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, அப்படி நீ தவழ்ந்து விளையாடின வீடுடா இது. ஐயோ, இப்ப அந்த வீடு நம்ம கைய விட்டு போகுதே. அந்த ஃபீலிங்ஸ்டா, ஃபீலிங்ஸ். சரிமா, சரி சரி, அதுக்காக ஏன் இந்த மாதிரிலாம் சம்பந்தமே இல்லாம பாடுற? ஒரு வீடு ரிலேட்டடா பாட்டு பாட. தெரியலடா, தெரியல. பாட்டு சோகமா இருந்துச்சுல்ல? அப்புறம் என்னடா பேசாம போ. இறைவா, மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு. கௌசல்யா, நான் அடி வாங்க தயாரில்லை. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, கண்மணி. நானும் புரிஞ்சுக்கிட்டேன், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, கண்மணி. பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தேன், பாலை குடிச்சுப்பிட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒன்னால எங்க அம்மா அழுதது பத்தாதா? எல்லா பிரச்சனைக்கும் நீ தானே காரணம். நான் என்ன வேணும்னாங்க பண்ணேன். பேசாத நீ, பேசாத பேசாத. நீ வேணும்னு பண்ணல, ஆனா வேண்டாத வேலையை பண்ணிருக்க. பரம்பரை பரம்பரையான அந்த வீடு ஒன்னால இப்ப போக போகுது. ஏண்டி ஒட்டியான இல்லாம அந்த கல்யாணத்துக்கு போக முடியாதா? அந்த மண்டபத்துக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்களா? பார்த்தல எங்க அம்மா எவ்வளவு வேதனை இருக்காங்கட்டு. இது எவ்வளவு ராசியான வீடு தெரியுமா இது? நான் குழந்தையா இருந்தப்போ அதோ அந்த ரூம்ல தான், அதே ரூம்ல தான் என்ன தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்க. இந்த பால்கனி தான், இங்கே தான் எனக்கு நல்லா காமிச்சு எனக்கு சூடு விட்டுவாங்க தெரியுமா? என்னங்க குழந்தையா இருந்தப்போ சோறு சாப்பிட்டது தூங்குனது எப்படி உங்களுக்கு ஞாபகம்? இதெல்லாம் நல்லா பேசு. உஷாரா இல்லாம ஒட்டியா இருந்த கோட்டை விட்ட, அதுக்காக இவ்வளவு ஒரு வீட்டு வைக்க வேண்டியதா இருக்கு. என்னங்க என்னவோ இந்த வீடு ஜப்தில போற மாதிரி புலம்புறீங்க. நல்ல ரேட்டுக்கு தான் நாங்க விற்க போறோம். இந்த காலத்துல 2 மடங்கு விலை யாருங்க தருவா சொல்லுங்க? கூடவே ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட் வேற தராங்க. எல்லா விதத்திலையும் பார்த்தா லாபம் நமக்கு தானே. என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாமே குடிமொழிக்கு போன மாதிரி ஓவரா பேசுறீங்க. கௌசல்யா, டென்ஷன் ஆகாத. இது எங்க அப்பா காலத்து வீடு. ஆமாங்க, அப்பா வெட்டின கிணறுங்கிறதுக்காக யாராவது காலம் ஃபுல்லா உப்பு தனியா குடிப்பாங்களா? உங்க அம்மா அந்த காலத்து ஆளு பழசையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க.
இன்னும் எங்க அப்படியே இருக்கீங்க? கொஞ்சமாவது அப்படியே மாடனா திங்க் பண்ணுங்க. ஏண்டி நீ தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு இப்படிலாம் கதை பேசுற நீ? ஐயா சாமி, நான் பண்ணது தப்புதான். ஆனா இரவுக்கு அப்புறம் பகல், குளிருக்கு அப்புறம் வெயில், கெட்டதுக்கு அப்புறம் நல்லது, பிரச்சனைக்கு அப்புறம் தீர்வுன்னு ஒவ்வொரு கெட்ட செயலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நல்ல செயல் நடந்துட்டு தான் இருக்குங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டை வித்தா வரப்போற பணத்துல வேற ஒரு நல்ல இடத்துல நல்ல வீட கட்டலாம். அது போக எக்கச்சக்கமா பணம் நம்ம கைக்கு வருங்க. நீங்க கார் வாங்கலாம், உங்க ஆபீஸ நல்லா டெவலப் பண்ணலாம், நான் ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கலாம். பணம் இல்லன்னு இவ்வளவு நேரம் தள்ளி போட்டு வச்சிங்களே. நம்ம ஹனிமூன் ட்ரிப், அது கூட நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம். பாருங்க, ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு தர முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. இங்க நாம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. அதுக்கு பதிலா உங்க சொத்தை அப்படியே டபுள் ஆக்க போறோம். இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காம நீங்களும் உங்க அம்மா மாதிரி குதி குதின்னு குதிச்சிட்டு இருக்கீங்களே. நான் சொன்னது எல்லாமே நல்ல விஷயம் தாங்க. கோவப்படாம பொறுமையா யோசிங்க.